நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 3 மாதங்களாக, அதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்கன்னா சொல்ல முடியல. ஆனால் கடந்த 3 மாதங்களாக அவருடைய நிலை ரொம்ப மோசமாகி இருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் நடந்துச்சு. அந்த போர் நிறுத்தத்தை தன்னிச்சையாக இஸ்ரேல் உடைத்து கொண்டு அந்த போரை தொடங்கி இருக்கிறது. இந்த 3 மாசமா அதற்கு முன்னர் காசாவுக்குள் அனுப்பப்பட்டு வந்த மனிதாபிமான உதவிகள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த 20 லட்சம் மக்கள் இன்னைக்கு தினசரி உணவிற்கே வழி இல்லாமல் அந்த காசா, அந்த குறுகிய நிலப்பரப்புல மேலையும் கீழையும் அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோடு நிற்காம அவர்கள் மீது குண்டுகள் தினம்தோறும் விழுகிறது. தினம்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு கிடைக்காம பசியில, பட்டினியில குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில இன்னைக்கு இஸ்ரேல் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு நவீன சமூகம்னு சொல்றோம். வளர்ந்துருச்சு, உலகம் வளர்ந்துருச்சு, உலகம் முன்னேறிடுச்சு, மனித இனம் முன்னேறிடுச்சுன்னு சொல்றோம். அப்போ இதை எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இன்னைக்கு இஸ்ரேல் அந்த வேலையை ரொம்ப சாதாரணமா செஞ்சுக்கிட்டு